PDF இல்லையா? PDF பா பா ஹலோ டெஸ்ட் டெஸ்ட். அப்பா வீட்டுக்கு ஒரு மைக் வைங்கப்பா. வரும். சவுண்ட் வைங்க. கரெக்டாக இருக்கும். உங்களோட கனெக்ட் ஆகி ஒரே ஹலோ 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 ஹலோ. திருப்பி ஆன் பண்ணுறேன். செக் பண்ணுமா? ஓகே கேட்குறது கட்டாகும் கட்டக்கூடாது. உங்களோட கனெக்ட் ஆகி எனக்குள்ளே தான் இருக்குது. உங்களோட இல்லை இருக்குது. ஆமாட்டே சரி. இன்னும் உங்களோட இல்லை கனெக்ட் ஆகுதான்னு மாட்டேங்குது. ப்ளூடூத் PDF கனெக்டாக இருக்கேன். நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க. இல்லை கோஷ் மாதிரி கோஷா அரவிந்த் கோஷ் அரவிந்த் கலர் கோவிந்த் அரவிந்த் கோவிந்த் தம்புரான் ஆமாம்.
विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा भोला 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 विठ्ठल 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 पांडुरंगा राम 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 सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम पार्वती पतये हर हर महादेव भोला पुंडली कवरदा विठ्ठले समस्त सद्गुरुनाथ महाराज की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरी महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की सद्गुरु विठलदास महाराज की समस्त साधु मंडली की नामदेव तुकाराम महाराज की आंजनेय मूर्ति की अगजानन पद्मार्को अगजानन पद्मार्को गजाननो अगर्निशो गजाननो अगर्निशो अनेक दलतो भक्तानां एकदन्तमुपास्महे अनेकदन्तो भक्तानां एकदन्तो उपास्महे சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி வந்த சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி வந்த சந்நிதி சரணடைந்தோமே உங்கள் சந்நிதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும்
गणपति 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 प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभो गणपते गणपते विघ्न विनायक मूर्ति की गुरु ध्यायी गुरु ध्यायी गुरु ध्यायी गुरु ध्यायी गुरु ध्यायी गुरु ध्यायी गुरु परते साधन नाम
गुरुनाथ महाराज की जय। संतांच्या दिंडी गाली झालेलो पंढरपूर संतांच्या दिंडी गाली झालेलो पंढरपूर पंढरपूर नारद प्रह्लाद और भक्त वृंद काया नारद प्रह्लाद और भक्त वृंद काया हरि गोविंद हरि गोपाल माधव यदुराया हरि गोविंद हरि गोपाल माधव यदुराया नारद
समस्त साधु मंडली की। भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। नंदी वागना नागभूषण नंदी वागना नागभूषण चंद्रशेखर जटाधर चंद्रशेखर जटाधर गंगाधर गौरी मनोहर गंगाधर गौरी मनोहर गिरिजा कांता सदाशिव हरे गिरिजा कांता सदाशिव गिरिजा कांता सदाशिव हरे गिरिजा कांता सदाशिव। भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। शूलाधरा ज्योति प्रकाश शूलाधरा ज्योति प्रकाश विभूति सुंदर परमेश विभूति सुंदर परमेश। गौ गौ डौ डौ डमरू कनाका गम डौ 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 डमरू कनाका। पार्वती रमणा सदाशिव पार्वती रमणा सदाशिव पार्वती रमणा सदाशिव हरे पार्वती रमणा सदाशिव। भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो जय कर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो शंकर पशुपते। हर भोलानाथा उमापते शंभो शंकर पशुपते। भोलानाथा उमापते शंभो शंकर पशुपते। பரமேஸ்வரனுடைய நாமத்துடைய பெருமையை சொல்ற காலத்துல பாகவதத்துல தாட்சாயணி தேவி சொல்றா, தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ண போறா. ஜீவனை தியாகம் பண்றதுக்கு முன்னாடி பரமேஸ்வரனுடைய பெருமையை எடுத்து உபதேசம் பண்ண. எல்லா தெய்வங்களும் இருக்கு, இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு என்னதான தனி குணம்னா எத் வெக்ஷரம் நாம கிரேரெடுத்தன். ரெண்டே ரெண்டு வார்த்தை. மித்த தெய்வங்களுக்கெல்லாம் நாமங்கள் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும்,
ஆனா என்னுடைய பத்தியான பரமேஸ்வரனுக்கு 2 நாமம் தான். சிவா, ஹரா, பவா, சின்ன நாமங்கள். ஆனா சின்ன நாமங்களே தவிர மகத்தான பலனை கொடுக்கக்கூடிய நாமங்கள். சரி, அவ்வளவு சின்னதா இருக்கே, பலமுறை சொல்லணுமோ இந்த நாமங்கள்னா? தேவையே இல்லை. சகிருத் பிரசங்காத்து ஒரு தடவை சொன்னா போறோம். ஒரு தடவை சொன்னா அப்ப கொஞ்சமான பாபங்களை தான் போக்குமோன்னா, ஒரு பாபம் மலையே இருக்குன்னா அதையே போக்கிடுமா. சகிருத் பிரசங்காத்து அகம் ஆசுஹந்தி தத். அது என்ன பண்ணும்னா, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சாதாரண நாமம் வாக்குல வருதுன்னு. இந்த நாமம் நம்ம வாக்குல பூந்து பரப்பிட்டு வர்றதுக்கு எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம்னு சொல்றோம். நம்மளுக்கு சுலபமா இருக்கிறதுனால தெரியல. அப்படி அந்த நாமத்தினுடைய மகிமை தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அது பலனை கொடுக்கும். மாத்திரை சாப்பிட்றோம்னா அந்த மாத்திரையினுடைய யாரு தயார் பண்றா, என்னென்ன இதுல கலந்துருக்கு, ஏதாவது தெரிஞ்சுண்டா சாப்பிட்றோம். தெரிஞ்சுண்டு சாப்பிட்டாலும் ஒரே பலன் தான், தெரியாம சாப்பிட்டாலும் அதே பலன் தான். உள்ள போய் அது பண்ற வேலையை, பண்ணக்கூடிய வேலைகளை அந்த மாத்திரை பண்ணும். அது போல குணத்தை எப்படி மாத்திரை கொடுக்குமோ, அது போல நாமத்துடைய மகிமை தெரிஞ்சு நீ சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அந்த நாமம் உனக்கு முழுமையான ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். ஒரே ஒரு நாமா, சின்ன நாமா, சகத் பிரசங்காத்து அகமாசு அந்திதத்து. நீ பல கோடி ஜென்மாக்கள்ல பண்ணி வச்சிருக்கிற பாபங்களை இந்த ஒரு நாமா போக்கும். அது எப்படி பல கோடி ஜென்மாக்கள்ல குவிச்சு வச்சிருக்கிற பாபத்தை இது போக்கும்? ஒரு தடவை சொன்னா போருமான்னா போருங்கிற. கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை குப்பையும் கொண்டு போய் ஒரு கார்பரேஷன் இடத்துல கொட்டுறா. ஊர் குப்பை முழுக்க அந்த இடத்துல தான் இருக்கு. அதெல்லாம் இப்ப காலி பண்ணணும் இந்த இடத்த. உடனே என்ன பண்றாரு அவர்னா, அந்த ஆபீசர் என்ன பண்றாரு, அவருக்கு மேல இருக்கிறவர்கிட்ட, வருஷக்கணக்கான குப்பைகள் இங்க இருக்கு, இத காலி பண்ணணும்னு உத்தரவு. அதனால என்ன பண்ணணும்னா, எப்படி இருக்குன்னா மலை போல இருக்கு குப்பை, இந்த குப்பையை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒன்னு சாங்ஷன் பண்ணணும். எனக்கு என்ன சாங்ஷன்னா, ஒரு டேங்க் நிறைய பெட்ரோலை வாங்கித்தாங்கோ, ஒரு வண்டி நிறைய தீப்பெட்டியை வாங்கித்தாங்கன்னு. ஏன்னா அதை கொளுத்தணுமே, பெரிய குப்பை மலை மாதிரினா இருக்கு, அதை கொளுத்த வேண்டாமான்னா. எந்த சடாவது இதை கேட்பாளா? யாரும் கேட்க மாட்டான். ஏன்னா எவ்வளோ பெரிய குப்பையா இருந்தாலும் ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்து அதுல போட்டோம்னா திகு திகுன்னு ஏரியும், இருக்கிற இடம் தெரியாம சாம்பலா போயிடும். அது போல நீ பண்ணியிருக்கிற பாவம் மலை போல இருக்கு, குப்பையை போல பெருசா இருக்கு. ஆனா அதை போக்குறதுக்கு இந்த சிவநாமம் போரும். 2 வார்த்தை சொன்னோன்னா என்னன்னா, பல கோடி ஜென்மாக்கள்ல பண்ண பாபங்களை இது அனாயாசமா போக்கிடும். தெரியாம சொன்னாலே பாபத்தை போக்கும்னா, தெரிஞ்சு மகிமையை உணர்ந்து இந்த நாமத்தை சொன்னேன்னா அதனுடைய பலன் அளவற்றது, என்னவே முடியாது. நம்மளுக்கு ஒரு 4 நாள் இந்த சத்சங்கம் சுருக்கமான காலத்துல கிடைச்சிருக்கு. பின்னாடி இன்னும் நல்ல பெருசா நிறைய நாள் கிடைக்க போறது. இருந்தாலும் அவகாசம் கம்மியான நாட்கள்ல இந்த சத்சங்கம் நம்மளுக்கு ஏற்பாடாகி கிடைச்சிருக்கு. நேற்று தான் பகவானுடைய பிறந்த தினமான ராமநவமி திதி. லோகமே கொண்டாடக்கூடிய பிரபுவான ராமபிரானுடைய பிறந்த நாள். அயோத்தியில இன்னும் பிரகாசிச்சுருக்காரு அந்த பகவான். அவருடைய புண்ணிய திதியில அந்த உற்சவங்கள்லாம் முடிஞ்சு இன்னையிலேருந்து ஒரு 4 நாட்கள் இந்த சத்சங்கம். 4 நாள் தான் இருக்குங்கிறதுனால எல்லாரும் வந்திருக்கிற எல்லாரும் பல பேருக்கு சொல்லி எல்லாரையும் வரும்படியுமா ஏற்பாடு பண்ணணும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னது போல எல்லாருக்கும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாவோ எல்லாம் இப்போ நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துடுது. போய் ஒருத்தரை நேராக போய் பார்த்தா கூட்டின்னு வர போகிறோம், ஃபோனில் ஒரு அமுக்கமிக்குனா எல்லாருக்கும் போய்டுறது. எல்லாருக்கும் அனுப்பி எல்லாரும் இந்த சத்சங்கங்களில் கலந்துக்க முடியுமா பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பிரயாசப்பட்டு பரிசிரமப்பட்டு பல பேரோட காரியங்கள்னால இது ஏற்பாடு பண்ணப்பட்டு. இது இப்போ நீங்கள் 100 பேர் உட்காந்தாலும் 1000 பேர் உட்காந்தாலும் 500 பேர் உட்காந்தாலும் ஒரே பஜனை ஒரே கதை தான். அதுக்காக நான் தனியாக இன்னும் உழைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சத்சங்கம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால வந்திருக்கவா எல்லாருக்கும் தெரிஞ்சவா அத்தனை பேருக்கும் சொல்லி வரும்படியுமாக பண்ணணும். நாமளும் என்னன்னா வந்த நாமளும் சும்மா இருக்கக்கூடாது. சத்சங்கத்துக்கு வந்தோம், அவர் பாடின்னு இருக்கார் கேட்டோன்னு போயின்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த நாமத்தை திருப்பி சொல்லணும். சின்ன சின்ன நாமாக்கள் நாமாவளிகள் நிறைய கொண்டது தான் நாம சங்கீர்த்தம். கச்சேரியா இருந்தா மேல இருக்கிறவா மட்டும் தாளத்தை போட்டுன்னு அந்த ராகத்தை ஆலாபனை பண்ணி பாடிண்டே இருப்பா. இது எப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பஜனைன்னு பேர்.
நான் பாடுறதை நீங்க வாங்கி பாடணும். முழுக்க இந்த கிருதிகள்லாம் வேண்டாம், பாட்டெல்லாம் விட்டுடலாம். நாமாவளிகளை நிறைய இருக்கும்படிமா தானே பாடுறோம். ஏன்னா நீங்களும் இதுல கலந்துக்கணும். இது நாம சங்கீர்த்தனம், நீங்களும் கலந்துக்கணும். மேல இருக்கிறவாளும் பாடணும், கீழே இருக்கிறவாளும் பாடும். அதற்காக தான் நாமாவளிகளை நிறைய சொல்றது. அதனால வந்திருக்கிற எல்லாரும் இந்த சத்சங்கத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரிவிக்கணும். நீங்களும் இதுல அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுனா என்னன்னா, வாக்க திறந்து இந்த பகவன் நாமாவை சொல்லணும். நாமாவோட உங்க பின்னாடி சந்நிதியில இருக்காரு பரமேஸ்வரன். அவரை காட்டிலும் மகத்துவம் கூட உடையது அவருடைய நாமங்கள். அவரை விட தெம்பு ஜாஸ்தி இதுக்கு. அப்ப அந்த நாமாக்களை பிடிச்சு சொல்லணும். சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும்னா, கரதாளம் பஜன் பிரகலாத சுவாமி சொன்னது போல கையை தட்டி தட்டி இந்த நாமாக்களை சொல்லணும். எதற்காகலாம் இந்த அங்கத்தை கொடுத்துருக்கான் பகவான்னா, நமஸ்காரம் பண்றதுக்காக தான் சிரசை கொடுத்துருக்காரு. கையை எதற்காக கொடுத்துருக்காருன்னா, அவனுடைய நாமாக்களுக்கு நாமாவளிகளுக்கு தாளம் போடுறதுக்காக தான் இந்த கையை கொடுத்துருக்கார். கால்கள் எதற்குன்னா, அவருடைய கோவில்களுக்கு போய் பிரதட்சிணம் பண்றதுக்காக தான் இந்த பாதத்தையே கொடுத்துருக்கார். திவ்யநாம சங்கீர்த்தனம் நடந்ததுன்னா அதுல ஆடுறதுக்கு. வாக்க எதற்கு கொடுத்துருக்காருன்னா, அவருடைய நாமாக்களை சொல்றதுக்கு. டிஃபன் காஃபியை சாப்பிட்டு அப்படியே வம்பு பேசின்னு சுத்துறதுக்கா கிடையாது, இந்த நாமாக்களை சொல்றது. அதனால நாமா வாக்க விட்டு, வாக்குனால நன்னா வெக்கத்தை விட்டு நாமாவை சொல்லும். எங்கெங்கெல்லாம் வெக்கப்படணுமோ அங்கெல்லாம் நம்ம யாருமே வெக்கமே படுறதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பகவன் நாமா சொல்ற காலத்துல கண்ணை மூடின்னு இருக்கும். பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்கவே வேண்டாம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவா யாரும் நாளைக்கு நம்மளுக்கு சகாயம் பண்ண போறதில்ல, உதவி பண்ண போறதில்ல. நம்ம பண்ற புண்ணியங்கள் மாத்திரமே நம்ம கூட வரும். நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள் புண்ணிய காரியங்கள். அதனால வந்திருக்கிற எல்லாரும் பகவன் நாமத்தை வெக்கத்தை விட்டு சொல்லணும். கைய தாளத்தை போட்டு போட்டு சொல்லணும். தாளம் பண்ணிட்டு வாக்குனால பகவன் நாமத்தை சொல்லணும். போலாநாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே. போலாநாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே. போலாநாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே. போலாநாதா
की வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு லீலை செய் நந்த கோபாலகன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு லீலை செய் நந்த கோபாலகன் விஷமக்கார விஷமக்கார பொல்லாத விஷமக்கார
देखिला देखिला योगी आंचरावो देखिला देखिला योगी आंचरावो रखुमा देवीचा गो पंढरीचा रखुमा देवीचा गो पंढरीचा बोलो देखिला देखिला योगी आंचरावो विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठला 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 विठ्ठल 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 पांडुरंगा பாட்டெல்லாம் நான் பாடிப்பேன். இந்த மாதிரி நடுப்புற நாமாவளிகள் நிறைய வரும்போது நீங்க அந்த பாட்டு திரும்பி பாட வேண்டாம், நாமாவளிகளை திரும்பி சொல்லணும். முன்னாடியே சொன்னது போல நன்னா வாக்க விட்டு சொல்லணும், கைய மேல தாளம் போட்டு சொல்லணும். விட்டல 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 பாண்டுரங்கா ஓலா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டலா 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 விட்டல 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 பாண்டுரங்கா
ஏன்னா பல பேருக்கு இந்த இடத்துக்கு இதுக்கு மேல உபயோகமே கிடையாது நம்ம தினசரி வாழ்க்கையில. அதனால என்னன்னா புதுசா ஒரு காரியம் பண்ணும்போது இந்த ஷோல்டர் எல்லாம் வலிக்கிறது, தோள்பட்டையெல்லாம் வலிக்கிறது. ஏன்னா நம்ம கலாச்சாரம் எல்லாமே விட்டு போயிடுது. எப்படியெல்லாம் நம்மளை சோம்பேறித்தனமா ஆக்கிடுவோமோ அதற்கு உண்டான எல்லா சௌகரியமும் வந்தாச்சு. எல்லாரையும் சேர்த்துதான் தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது கிடையாது. அந்த தர்மம் விட்டு போனதுனாலேயே யாராலையும் 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல தரையில முட்டி போட்டு இப்படி உட்கார முடியாது. இது யாருக்குன்னா வயசானவன் 50 வயசு 60 வயசு 70 வயசு கிடையாது. சின்ன பையன் 12 வயசு பையனை கீழே உட்காருன்னா மேலையும் கீழையும் பார்க்கறான். ஏன்னா அவனுக்கு சேர் தேவைப்படுறது. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரியவா வரையும், பெரியவாளாவதுக்கு சரீர சிரமத்தினால அப்படி இருக்கு. ஆனா இந்த சின்ன பையனுக்கு இப்பயே நாற்காலி தேவைப்படுது. அப்படியே உட்கார்ந்தாலும் எப்படி உட்கார்றான்னா இப்படி படிய மாட்டேங்கிறது கால். ஏன்னா அபியாசம் இல்லை, விட்டு போயிடுது தர்மங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் அதை தானே சொல்லியிருக்கா. தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது எதற்குன்னா ஒரு மரியாதை. அன்னத்தை என்னைக்குமே மேல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அதற்கு மேல என்னன்னா செருப்பு காலோடு சர்வதா சாப்பிடக்கூடாது. இப்ப இது எல்லா இடத்துலையும் சகஜமா வந்துடுது. அன்னம் நலிந்தியாத் தத்ரதம் பிராணோவான்னம் ஷரீரமன்னாதம். நம்மளுக்கு எல்லாமாக திகழக்கூடியது அன்னம் தான். வெளியில இருக்கக்கூடியதான் இந்த சரீரம் இருக்கு, உள்ள அந்த சரீரம் உள்ள என்ன இருக்குன்னா அன்னமயமான சரீரம் தான் நம்மளுக்கு. அதை வச்சுதானே நம்மளுடைய ஜீவனம் ஆதாரமா இருக்கு. அப்ப அப்படியேற்பட்ட அன்னம்ங்கிறது துல்லியப்படுத்த, அதை நிந்தப்படுத்தக்கூடாது. நம்ம உட்காந்து சாப்பிட்டா கீழே உட்காந்து தரையில உட்காந்து சாப்பிடணும், மேல டேபிள்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதுவும் சர்வதா மேல உட்காந்து சாப்பிடக்கூடாது, செருப்பு காலோட சர்வதா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா அன்னத்தை அலட்சியம் பண்ணுவது போல். யாராலையும் இப்ப தரையில உட்காந்து சாப்பிட்றது கிடையாது, உட்காரவும் முடியறது இல்லை. அதனால கால் சுவாதீனம் இல்லை, முட்டி கைய சுவாதீனம் இல்லை. இதெல்லாம் இதற்கு மேல உபயோகமே கிடையாது. ஏன்னா குளிக்கும் போது தேவைப்பட்டா கூட ஒரு குச்சி ஒண்ணு இருக்கு, அதை வச்சு எல்லாம் பண்ணிட்டுறோம். அதற்கு மேல உபயோகமே கிடையாது. அரிக்கிறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொய்கை வந்துடுறது, அதை வச்சு முதுக சொரிஞ்சுக்கிறது. அதனால அந்த பகுதிக்கெல்லாம் அந்த அங்கத்துக்கெல்லாம் முழு உபயோகமே இல்லை. அதனால அது யூஸ் பண்ணாம எல்லாம் துருபிடிச்சு கிடக்க எல்லா பார்ட்ஸும். இப்ப என்ன பண்றதுன்னா இப்படி கையை தூக்கி தட்டுங்கன்னா பல பேர் கை வலிக்கும். ஆனா இதுல ஒரு நன்மை என்ன ஆகும்னா கொண்டு போய் பிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு காலம் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு ஒரு பாபவசாத்து கொடுக்கற மாதிரி இருந்ததுன்னா, இங்க அந்த கடனை பண்ணி தீர்த்துட்டோம்னா அங்க கொடுக்க வேண்டாம். ஒரு கால் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் அதை பகவான் இங்கே பூர்த்தி பண்ணிடுவார். என்ன பண்ணணும்னா, ஏன்னா அனுபவிச்சாதான் அந்த கஷ்டம், பாபத்தினுடைய ரூபம்தான் கஷ்டம்ங்கிறது. அதை அனுபவிச்சுதான் தீர்த்தாகணுங்கிறது நம்மளுடைய தலையெழுத்து, அதுதான் பிராரப்தம்ங்கிறது. ஆனா அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் தீக்கணுங்கிறத எங்க வேணா அனுபவிக்கலாம். நீங்க அங்கேயே எங்கேயோ போய் டாக்டர்கிட்ட பணத்தை கொடுத்து செலவு பண்ண வேண்டியது அது அனுபவத்தில் வரப்போகுது. அதை நம்ம இங்க பகவானுடைய சரணத்தை நம்பிண்டு அவனை தியானம் பண்ணிண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு இந்த கையை தட்டினோன்னா அங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் இப்படி நிவர்த்தியாகும். அதனால வெக்கப்படாம எல்லாரும் கையை மேல தூக்கி தட்டணும். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, 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 விட்டல
कावेरी तटशोभितां कलिमल प्रध्वंसिनीं पावनायां कलिमल प्रध्वंसिनीं पावनायां श्री गोविंदपुरीमुपेत्य कृपया श्री गोविंदपुरीमुपेत्य कृपया तिष्ठन्तम् अत्यातरायात् सानन्दो 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 जय कृष्णदास विनुतो संकीर्तितो साधुभिः भक्ताभीष्टफलप्रदो प्रणमत श्री पाण्डुरङ्गो सदा भक्ताभीष्टफलप्रदं प्रणमत श्री पाण्डुरङ्गं सदा श्री पाण्डुरङ्गो सदा சர்வேஸ்வரனான பகவானுடைய கருணையினால நம்மளுக்கு இந்த சத்சங்கம் ஒரு 4 நாட்கள் கிடைச்சிருக்கு. இந்த சத்சங்கம் யாரை பத்தினதுனால சத்சங்கம்னா பாண்டுரங்கனை பத்தினதுனால சத்சங்கம். அவருடைய திவ்ய சரித்திரங்கள் பகவான் அவரோடு சேர்ந்து செய்த லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சத்சங்கம். எதற்காக இந்த பகவன் நாமா சொல்லணும் அப்படின்னா, அப்படி கேள்வி கேட்கிறவாளுக்கு என்ன பதில்னா, இப்பேற்பட்ட அருமையான மனுஷ பிறவியை கொடுத்துருக்கானே அதற்கு கிருதஜதை தான் பகவன் நாமா சொல்றோம். ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, 1,08,00,000 ஜென்மாக்கள் இந்த பூலோகத்துல புழு பூச்சிகள் நாய் நரிகள் மரஞ்செடி கொடிகள் எல்லாம் சேர்ந்து 1,08,00,000 ஜென்மா இருக்குன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அதுல ஒரே ஒரு அரியதான மனித பிறவி, அரியதான ஒரு பிறவின்னா அது இந்த மனித பிறவி. எது போல நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா, ஒரு பம்பர் பிரைஸ் கிடைச்சது போல முதல் பரிசு ஒரு மனிதனுக்கு கிடைத்தா எப்படியோ அது போல நம்மளுக்கு இந்த சத்சங் இந்த மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும்னா, அதனுடைய இந்த சரீரம்ங்கிறது விலை உயர்ந்த வஸ்து. இது இருக்கும்போது யாருக்கும் அருமை தெரியாது, இது போனாதான் இதனுடைய மகத்துவம் தெரியும். இப்ப சுலபமா கையை தட்டுறோம், நடந்து போறோம், உட்காடுறோம், எந்திருக்கிறோம், எல்லாம் பண்றோம். நம்ம குருநாதர் சொல்வாரு, நம்மளை யாரையுமே பகவான் ஏழையாக படைக்கல, கோடீஸ்வரனாக தான் படைச்சிருக்கான். ஏன் கோடீஸ்வரனா படைச்சிருக்கான்னா, இப்ப எல்லாம் சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கு, உனக்கு அதோட அருமை தெரியல. இப்ப ஒவ்வொரு பார்ட்டா கழண்டதுன்னா அதோட விலை அப்ப தெரியும். இப்ப கால் இருக்கு, நன்னா நடந்துட்டு இருக்கோம், தெரியல. காலு முடியலன்னு டாக்டர்கிட்ட போறோம், போனா என்னன்னா இந்த மூட்டை மாத்தி வைக்கணுங்கிறான், ஏதோ பண்ணணுங்கிறான், சர்ஜரி பண்ணணும், வைத்தியம் பண்ணணும். எவ்வளவு ஆகும்னா லட்சக்கணக்கான ரூபாய்கள் சொல்றான் அதை மாத்தி வைக்கிறது. அதுபோல இந்த முட்டினா இந்த முட்டிக்கு வைத்தியம், இல்ல கையின்னா கை, இல்ல முதுகுல ஸ்பைனல் கார்டுல ஒரு ப்ராப்ளம்னா அதை சரி பண்றதுக்கு பல லட்சங்கள் ரூபா.
இப்படி அங்கங்கமா நீ இப்ப விலை போட்டுட்டே வந்தேன்னா, கண்ணுன்னா கண்ணுக்கு சிகிச்சை நீ பண்றதை எல்லாத்தையும் கனவெடுத்து அந்தந்த பார்ட்டை கணக்கு பண்ணிட்டே வந்தா நம்ம தான் உண்மையான கோடீஸ்வரன் பார் நம்ம குருநாத். ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்த வஸ்துக்களை பகவான் உள்ள வச்சு இந்த சரீரத்தை மேல பேக் பண்ணி கொடுத்துருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா கிடைக்குமா இந்த ஜென்மா? ததபி அத்ருவம் அர்த்ததம்ங்கிறார் பிரகலாத சுவாமி. விலை உயர்ந்த இந்த மனித சரீரம் இருக்கே, அழியக்கூடியதுதான் அந்த சரீரம். உள்ள ஜலத்துல போட்டா மீன் முதலிய ஜந்துக்கள் சாப்பிட போறது, பூமியில போட்டா புழு பூச்சிகள் சாப்பிட போறது, கொண்டு போய் காட்டுல போட்டா கழுகு முதலிய ஜந்துக்கள் சாப்பிட போறது. ஆனா இந்த சரீரம் இருக்கே அழியக்கூடியதான சரீரம், நீ எப்படி போட்டாலும் அழியும். ஆனா அழியக்கூடிய இந்த சரீரத்தை வச்சுண்டு அந்த அழியாத சாஸ்வதமான பகவானுடைய சரணத்தை இந்த ஜென்மாலேயே அடைய முடியும். அதற்கு பல பிறவி தேவையில்லை, இந்த ஒரு பிறவியிலேயே நீ அதை அடைய முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா அவனை சரணாகதி பண்ணணும், அவனுடைய தியானத்தை பண்ணணும், அவனுடைய பகவான் நாமத்தை சொல்லணும், அந்த பகவானுடைய குணகணங்களை கேட்கணும். ஏன் பகவான் நாம சொல்லணும் சார்னா, இந்த சரீரத்தை உனக்கு இப்ப ஏற்பட்ட சரீரத்தை உனக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதம் தான் இந்த பகவன் நாமா சொல்றது, அவனுடைய நாமாக்களை சொல்றது. அதுவும் எப்படி சொல்றேன்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற, அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா உன் வாக்குனால பேச முடியுமா? ஒரு அருமையான ஜென்மாவை கொடுத்துருக்கான், உள்ள வர வந்து உட்காத்தி வச்சு உன்னை வாங்கோன்னு சொல்லி சுவாகதம் சொல்லி கூப்பிட்டு உட்காத்தி வச்சு என்ன பண்றா, சேரை கொடுத்து ஃபேனை போட்டு உட்காத்தி வச்சு பகவன் நாமா சொல். இந்த மனுஷ பிறவினுடைய அருமை எப்ப தெரியும்னா, ஒரு பன்றியாகவோ நாயாகவோ வேற ஜந்துவா இருந்தா உன்னால உள்ள வர முடியுமாங்கிற. வந்தா என்ன பண்ணுவான்னா, இப்பயே இங்க ஒரு பன்னி வந்துடுத்து ஒரு நாய் வந்துடுத்துன்னா முதல் காரியம் என்னன்னா அதை அடிச்சு விரட்டி விட்டு தான் அடுத்த காரியம். ஏன்னா அந்த பன்னியை யாரும் உள்ள விட மாட்டா, அதற்கு ஒரு தகுதி கொடுக்க மாட்டா, மரியாதை கொடுக்க மாட்டா. ஆனா மனுஷனாக பிறந்ததுனாலேயே நம்மளுக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த பிறவியை கொடுத்ததுனாலேயே அவனுக்கு இந்த நன்றி கடனை நம்ம செலுத்தணும். அதற்கு சொல்லுவதுதான் இந்த பகவன் நாமா. அதுவும் எப்படின்னா, அவனுடைய ஸ்மரணத்தோட குணகணங்களை நினைச்சு அவன் பண்ணின கிருபையை நினைச்சு அவனுடைய நாமாக்களை சொல்லணும். இங்க இருக்கிற காலத்துல பணங்களை வச்சுண்டு உயிர் வாழ்ந்துட முடியும். ஆனா மேல போனேன்னா உனக்கு புண்ணியம் இருந்தாதான் அங்க ஜீவிக்க முடியும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இங்க எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிட்டா இந்த தர்மம் மாத்திரம்தான் உன்னை காக்கும். தர்மம் இல்லைன்னா அங்க என்னன்னா கஷ்டப்படணும். இங்க எப்படி பணம் இல்லாட்டி கஷ்டப்படுறோமோ அது போல அந்த ஊர்ல தர்மம் இல்லைன்னா கஷ்டப்படும். எது கடைசி பர்யந்தம் வந்து காக்கும்னா தர்மம் மாத்திரம்தான் காக்கும். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. இங்க நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு ஜீவனை விட்டேன்னா அடுத்த பிறவி எடுத்தேன்னா திருப்பி நீ அடியிலேருந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கும். எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் அது எதுவும் கூடயும் வராது, நீ எடுத்துன்னு போக முடியும். இல்லை நிறைய படிச்சிருக்கேன், ஒரு டிகிரி இல்லை 3 டிகிரி வாங்கியிருக்கேன்னாலும் இந்த டிகிரி எதுவாக இருந்தாலும் இந்த சரீரம் போனதோடு அதுவும் போயிடும். பிறகு எப்படின்னா அடுத்த பிறவின்னு ஒன்று எடுத்தேன்னா அதில் அடி வாங்கி தான் திருப்பி ABCD கற்றுக்கணும். இல்லை நல்ல குடும்பம், நல்ல பெயர், நல்ல சொல்லக்கூடியதான பெயரில் உள்ள குடும்பம்னா எதுவாக இருந்தாலும் இந்த ஜென்மாவோட சரி. அடுத்த ஜென்மா நீ பிறந்தேன்னா அடியிலேருந்து 1 2 3லேருந்து தான் ஆரம்பிக்கும். எது தொடரும்னா இந்த பகவானுடைய பக்தி, அவன்கிட்ட பண்ணக்கூடிய புண்ணியகாரங்கள், லௌகீக காரியங்கள் எது பண்ணாலும் அடுத்த ஜென்மா புது கணக்குலேருந்து ஆரம்பிக்கும். ஆனா இந்த பகவத் பக்தி இருக்கே இது மாத்திரம் என்னன்னா இதுதான் பகவானுடைய கிருபைங்கிறது. இந்த ஜென்மால நீ ஒரு அபியாசம் பண்ணி ஒரு 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 பயணத்தை மேற்கொண்டு ஆன்மீக விஷயத்தில் நிறுத்தியிருந்தோம்னா அடுத்த ஜென்மா அது 60% பூர்த்தி ஆயிருக்குன்னா அடுத்த ஜென்மா சரீரத்தை தியாகம் பண்ணிட்டோம், காலமாயிட்டோம்னா அடுத்தது 61லேருந்து ஆரம்பம் அடுத்த ஜென்மம். இது மாத்திரம்.
நீ இந்த ஜென்மத்துல 60 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன், 50 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னா அடுத்தது 51 கிடையாது. திருப்பி நீ கஷ்டப்பட்டு அடியிலேருந்து சம்பாதிக்கும். படிப்பு, புகழ், பேர், பணம் எல்லாம் அப்படிதான். ஆனா இந்த ஆன்மீகம் மட்டும் எப்படின்னா நீ எதுல விட்டியோ அதுலேருந்து தொடரும். அதனால கடைசி காலத்துல கை கொடுக்க கூடியது எதுன்னா இந்த பகவன் நாமா மாத்திரமே. அதை சொல்றதுக்காகவும் அதனுடைய மகிமை தெரிஞ்சு அதை சொல்றதுக்காக தான் இந்த சத்சங்கம். பாண்டுரங்கன்னா யாருன்னா கிருஷ்ணன் தான். பாண்டுரங்கன் சாட்சாத் கிருஷ்ணன். ருக்மிணி தேவி தான் ரகுமாய் தேவின்னு நம்ம சொல்றோம். எதற்காக அந்த பிரபுக்கள் அந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்துல மகாராஷ்டிர தேசத்துல இருக்கான்னா ஒரு தர்மத்தை ஒருத்தன் பண்ணினான்னா அவனுக்கு பகவானே வந்து காட்சி தருவாங்கிறத காமிக்கிறதுக்காக போய் நின்ன மூர்த்திகள் அவ 2 பேர். என்ன தர்மம்? பெரிய யஜ்யம் பண்ணானா இல்ல பெரிய பூஜை பண்ணானா அந்த புண்டலீகன் ஒரு பக்தன் அவனுக்கு காட்சி தரத்துக்காகவே அந்த சந்திரபாகா நதி தீரத்துல பகவான் வந்து நிற்கிறான். அவன் பெரிய யாகம் பண்ணானா இல்ல தபசு பண்ணானா இல்ல பெரிய ஹோமங்கள் பண்ணானா பூஜை பண்ணானா என்ன பண்ணினான்னா ஒண்ணுமே பண்ணல. அதுவும் பகவானை குறிச்சு ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவனுக்காக பகவான் அங்க செங்கல் மேல கையை வச்சு நிக்கிறார். அப்ப எதற்காக வந்தார்னா அவன் பண்ணின அம்மா அப்பாவுக்கு அவன் பண்ணின தொண்டை பார்த்து வியந்து போய் அவனை பார்க்கணும்னு வந்தார். இவர் மேல பக்தி பண்ண பார்க்கறதுக்கு வரல. நாரதர் இடத்துல பகவான் கேட்கிறார். ஏன்னா முதல் கண்ணுக்கு தெரிஞ்ச முதல் தெய்வம் அப்பா அம்மா. வேதம் தான் நம்மளுக்கு நம்ம தர்மம் அதர்மம்ங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வாழ்நாள்லன்னா முன்னோர்கள் பண்ணதை வச்சு தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவாள்லாம் பண்ணதை வச்சு. அவா எதை வச்சு தெரிஞ்சுட்டான்னா அவளுக்கு முன்னோர்களை வச்சு. இப்படியே பிடிச்சிட்டு போனோம்னா இந்த கிளை எங்க போய் நிற்கும்னா கடைசியில பார்த்தா ரிஷிகள்ல போய், நம்ம எல்லாருமே ரிஷிகளுடைய வம்சம் தானே, அவள்கிட்ட போய் நிற்கும். அவ எதுல இருந்து இந்த தர்மத்தெல்லாம் எடுத்திருப்பான்னா வேதத்திலிருந்து எடுத்திருப்பான். ஏன்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு பிரமாணம்ங்கிறது வேதம் தான். பகவத்கீதை மற்றொன்று, இந்துக்களுடைய பிரமாணம் ஒன்று பகவத்கீதை, மற்றொன்று வேதம். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தர்மம், வேதத்துல சொல்லப்படாதது அதர்மம். இதுதான் நம்மளுக்கு இந்து தர்மத்தினுடைய அடிப்படை. வேத பிரணிஹிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யயா. அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்க. நம்ம தனியா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம முன்னோர்கள் எதை பண்ணினாலோ அதை தொடர்ந்து பண்ணினாலே போறோம், அதுலயே புண்ணியம். முன்னோர்கள் என்ன சொல்றான்னா சிறிய சிறிய நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய தர்மங்கள்ல பண்ணக்கூடிய காரியங்கள்ல தர்மம் இருக்கு. ஒரு ஆத்துல என்ன பண்ணா கார்த்தால வேலையில எந்திருந்தோம்னா வாச தெளிச்சு கோலம் போடு. கோலம் போட்டா என்ன கிடைக்கும்? கோலம் போட்டா என்ன கிடைக்கும்னா அழகு இருக்கும். அதற்கு மேல நீ ஒரு கோலம் போட்டேன்னா கோலம் மாத்திரம்தான் நீ பாக்குற. அதுல என்னத்தை சூக்ஷ்மமா வச்சிருக்கான்னா இந்த கோலம் போடுற நீ போட்டுட்டு போயிடுற, அதுல அணில் குருவி பலவிதமான ஜீவங்கள் அதற்கு ஆகாரமா அமையறு. இல்ல நான் அழகுக்காக தான் போட்டேன்னா நீ அழகுக்காக தான் போட்ட, அது பல ஜந்துக்களுக்கு ஆகாரமா போய் அமையறு. சாப்பாடு மிந்தி போச்சு கொண்டு போய் ரோட்ல கொட்டுறோம். என்னன்னா அது ஒரு நாய் சாப்பிடுறது. நீ கொண்டு போய் கொட்டுறதாக நினைக்கிற, ஆனா அது பல ஒரு ஜீவனுக்கு ஆகாரமா அமையறு. இது போல சிறுக 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 பார்த்தா தர்மத்தை எப்படின்னா நம்ம வாழ்க்கையோடு இன்றியமையாம வச்சிருக்கு. அதை பண்ணினாலே போறோம், நம்மளுக்கு புண்ணியம் நிறைஞ்சுட்டே இருக்கும், பாபம் சம்பவிக்காது. எது இருக்கோ அதை கொடுத்து நிவேதனம் பண்ணுன்னு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்தா போதும். பெரியவாள்லாம் இதை தானே பண்ண ஆத்துல நிவேதனம்னு. அதனால முன்னோர்களை ஃபாலோ பண்ணா போறோம், புண்ணியம் தானாக வந்து சேரும். அவர்கள் எதிலேருந்து எடுத்துட்டான்னு பார்த்தா வேதத்தில இருந்து தர்மத்தையும் அதர்மத்தையும் எடுத்து. வேதம் என்ன சொல்றது தர்மம்னா மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயதராணி. இததான வேதங்கள்லாம் சொல்றது, உபநிஷத்துக்கள்லாம். முதல் தெய்வம் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான். அவளுக்கு ஈடு பண்ண முடியுமா? 12 ஒரு வருஷ காலம் பித்ருகர்ப்பம் 2 மாசம், மாதாவினுடைய கர்ப்பம் 10 மாசம் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. எப்பேற்பட்ட கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு அந்த குழந்தையை ஈன்றெடுக்கிறா அந்த தாய். அதனால முதல் தெய்வம் அப்பா அம்மா தான். அதுதான் நம்ம வேதம் காமிச்சு கொடுக்கறது.
அந்த அப்பா அம்மாவை போற்றினதுனாலேயே ஒரு தெய்வம் வந்து காட்சி கொடுத்து நிற்கிறது, அதுதான் பாண்டுரங்கன். வேற எந்த ஒரு காரியமும் அந்த பக்தன் பண்ணல. அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு மகிமை உண்டான்னா, அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூஷை பண்ணினா, சேவைகள் பண்ணினா ஞானம் கூட சித்திக்கும். அதாவது அபரோக்ஷானுபூதி கூட சித்திக்கும்ங்கிற ஒரு பையன் வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கிற அந்த பையன் என்ன பண்ணா, ஒரு நதி கரையில இறங்கி தீர்த்தத்தை எடுத்து ஆச்சமனம் பண்ணி அர்க்ய பிரதானம் கொடுக்கணும். சூரியனுக்கு கடமைகளை செய்யறதுக்காக ஜலத்தை எடுத்து விட்டான். நதி கரையில் விடுற காலத்துல பார்த்தா கண்ணை மூடிண்டு இவன் அந்த ஜலத்தை எடுத்து விட போறான். மேல பறக்கக்கூடிய ஒரு பறவை என்ன பண்ணிடுதுன்னா அதுல எச்சமிட்டு எடுத்து மலஜல விசர்ஜனம் பண்ணிடுது. உடனே கோபப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு இந்த அனுஷ்டானம் பண்ற காலத்துல இந்த பறவை வந்து அதை கெடுத்து கொடுத்து அப்படின்னு அப்படி முறைச்சு பார்க்கறான். அண்ணாந்து மேல பறந்துட்டு இருக்கிற அந்த பறவை பொசுங்கி அப்படியே கீழே விழுந்துடுது. நெருப்பு இல்ல, வத்தி குச்சி இல்ல, பொசுங்கி கீழே விழுந்தது. உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன தீர்மானம் ஆச்சுன்னா, நம்மளுக்கு தபசு சித்தியாயிடுது, நம்ம பண்ணக்கூடிய தவன்கள்லாம் பலிச்சிருத்துன்னு முடிவு பண்ணும். ஏன்னா கொக்கு பொசுங்கணும்னா தபசு இருந்தா தானே பொசுங்கும். நம்மளுக்கு தபசு வந்துருத்துன்னு முடிவு பண்ணிட்டு நேரா ஆத்துக்கு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கேருந்து பிக்ஷை எடுக்கிறதுக்காக அக்ரஹாரத்துக்கு போறோம். பொதுவா அந்த நாள்ல பிரம்மச்சாரிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, அத்தியனம் படிக்கிற காலத்துல ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவ தரக்கூடிய அன்னத்தை பிக்ஷையாக எடுத்துண்டு அவளுடைய ஜீவனத்தை வாழ்நாள கழிப்பா. அதுபோல பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அன்னபிக்ஷை வாங்கலாம்னு இருக்கு நம்ம சாஸ்திரம். எல்லா ஆத்துலையும் போய் கேட்பா, பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி. அப்படி போய் அவ அந்த பையன் கேட்கறான், ஒவ்வொரு ஆமா கேட்டுட்டு வரான். அதுல ஒரு வீட்டுல போய் கேட்கறான் அந்த பையன், பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி. உள்ள சேவை பண்ணக்கூடிய அந்த அம்மா வரத்துக்கு சில மணி நிமிஷங்கள் ஆயிடுத்து. தாமதமாக வந்த உடனே கூப்பிட்டுட்டே இருக்கும், வரமாட்டேங்கிறாளே இந்த அம்மான்னு இந்த பையனுக்கு கோபம். அவ சற்று தாமதமாக வந்து அந்த பையனுடைய பிக்ஷா பாத்திரத்துல அந்த பிக்ஷையை போட்டான். இப்படி நீட்டுற அந்த குழந்தைக்கு போடுவோன்னு அப்படி போறா. அவன் என்ன பண்ணான்னா அந்த பிக்ஷா பாத்திரத்தை தன்னிடத்துல அணைச்சு வச்சுட்டு இருக்கான், நீட்டாதபடிக்கு. ஏன் இவன் நீட்லயே ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கானே, ஏன் இவன் பிக்ஷா பாத்திரத்துல நீட்டலன்னு அப்படி அந்த குழந்தையனுடைய மூஞ்சிய பாக்குறா. அந்த பையன் என்ன பண்றான்னா இந்த அம்மாவை அப்படியே பார்த்து முகத்தை பார்த்து முறைச்சுட்டே இருக்கான். ஏன்னா இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் வராம இருந்தேலே இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அவளை முறைச்சு பார்க்கறான். உடனே அந்த அம்மா சொன்னா, அப்பா நீ எவ்வளவு நேரம் முறைச்சாலும் நான் பொசுங்க மாட்டேன், நான் கொக்கலிடா அம்பின்னா. நீ முடிச்சுட்டே இருந்தா கண்ணுதான் வலிக்கும் உனக்கு, நான் பொசுங்க மாட்டேன், நான் கொக்கு கிடையாது. என்ன அவன் பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல இந்த பையனுக்கு. நம்ம சில மைல் தூரங்கள் தாண்டி அதுவும் யாரும் இல்லாத ஒரு நதிக்கரையில ஒரு கொக்கை பொசுக்கிட்டு வந்திருக்கோம். அது பொசுங்கின காலத்துல யாரும் பக்கத்துலயும் இல்லை, யாராவது போட்டோ எடுத்து அனுப்புறா, ஒருத்தரும் பக்கத்துல கிடையாது. ஆனா ஆத்த விட்டு படியை தாண்டாம பத்னியாக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு நம்ம அங்க கொக்கை பொசுக்கினது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது? இந்த அம்மா ஆத்துக்கு யாரும் வரல, நம்மளும் பண்ற காலத்துல யாரும் பார்க்கல, எப்படி இது சாத்தியமாச்சு? ஒன்னும் புரியல அவனுக்கு. சித்தப்பிரமம் பிடிச்சிடுது. அந்த பிக்ஷா பாத்திரத்தை அங்க வச்சா ஒரு நமஸ்காரத்தை பண்ணினா, அம்மா எப்படி நீங்க இதை சொன்னேன்? நான் பல மைல் தூரத்துல பண்ணத ஆத்த விட்டு வீட்டை விட்டு வெளியில வராத உங்களுக்கு என்னமா தெரிஞ்சுது? இதனுடைய ரகசியம் என்னன்னு நீங்க சொல்லியே ஆகணும்னா. இல்ல எனக்கு வேலை இருக்குன்னா, நீங்க இதை சொல்லாம போகவே கூடாது, சொல்லுங்க அந்த ரகசியத்தை. எப்படி இந்த ஞானம் உங்களுக்கு சித்தியாச்சு? உடனே அந்த அம்மா சொன்னா, எனக்கு பல காரியங்கள் இருக்கு, ஆத்துல வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு, என் கணவர் வேற காத்துன்னு இருக்கார், நான் உள்ள போய் வேலை பண்ணணும். இதனுடைய ரகசியம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா மிதிலா நகரம்னு ஒரு நகரம் இருக்கு, அங்க போனா தர்மவியாதர்னு ஒருத்தர் இருப்பார்.
அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி அந்த இதனுடைய சூக்ஷ்மத்தை கேட்டு தெரிஞ்சுக்கும், தாத்பரியத்தை புரிஞ்சுக்கும், எதனால இது நடந்ததுங்கிறத அவர் சொல்லுவார். இவனுக்கு என்னன்னா ஆச்சரியம், கண்ண மூடின்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, நம்மளுக்கு சூன்யமா இருக்கு. இந்த அம்மா ஆத்தை விட்டு வெளியில வரல, வீடை விட்டு இறங்காதவள் எல்லாத்தையும் சொல்றாளே. இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் மேலிட்டு போய் நேரா அந்த மிथिला நலங்கம் விசாரிச்சுன்னு மிथिला நகரத்துக்கு கிளம்பி போயிட்டு கிளம்பி போய் விசாரிக்கிறார். இந்த தர்மவியாதர்னு இங்க யாரா ரிஷி இருக்காரா, மகான் இருக்காரா, பெரியவர் இருக்காரா, தர்மம் சொல்றவர் யாரா இருக்காளா, பெரியவர் மாத்தி மாத்தி விசாரிக்கிறார். அந்த நகரத்தில் இருக்கிறவாள்லாம் சொன்னா இங்க அது மாதிரி ரிஷியும் இல்லை, மகானும் இல்லை, பெரியவாளும் இல்லை, ஒருத்தரே ஒருத்தர் இருக்கார். அந்த பேர்ல யாருன்னா ஒரு கசாபு கடைக்காரர் இருக்கார். அவருக்கு தான் இந்த ஊர்ல தர்மவியாதர்னு பேர். இந்த பையனுக்கு கொஞ்சம் யோஜனையா இருந்தது. ஏன்னா இந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலம் எப்படின்னா ஆச்சார அனுஷ்டானம் உண்மையாகவே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த நேரம், கடைபிடிச்சுட்டு இருந்த காலமா இருக்கிறதுனால ஒரு பையன் வேத அத்தியனம் பையன் பண்ணக்கூடிய பையன் என்னமா ஒரு கடையில போய் நிக்கிறது, அதுவும் கசாபு கடையில போய் என்னமா நிக்கிறது யோஜனை. ஆனாலும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை மேலிட்டு இருக்கு. இவர் தானான்னு தீர்மானமா தெரிஞ்சுண்டா அந்த கடையினுடைய முன்னாடி போய் நிக்கிறான், செத்த தள்ளி நிக்கிறான், யாரும் பார்க்காதபடிக்கு. அவர் அங்க மும்மரமா வியாபாரம், நல்ல கூட்டம், எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்து வியாபாரத்தை பிஸியா பண்ணிட்டு இருக்கார். வியாபாரம் முடிஞ்சணும்னு காத்துட்டு இருந்தான். முடிஞ்ச உடனே நேரா அந்த தர்மவியாதர் இடத்துல போய் போகிறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு, இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு அந்த தர்மவியாதருடைய கடைக்கு வாசல்ல போய் நின்று, நீங்க தான் தர்மவியாதரான். அவர் சொன்னார், நான் தான் தர்மவியாதர். அவர் அதற்கு பதில் சொல்றார், அந்த நதிக்கரையில கொக்க பொசுக்கிவிட்டு நீ ஒரு ஆத்துக்கு போன, ஒரு வீட்டுக்கு போன, அந்த அம்மாவை முறைச்சு பார்த்த, அந்த அம்மா நான் கொக்கு இல்லடான்னா இதை தெரிஞ்சுக்கணும்னு நீ கேட்ட, அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிற அம்பி நீதானா அந்த பையன். அந்த பையன் பார்த்தா எல்லாம் பாழா போச்சுன்னான். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றோம், இவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய அடைய வேண்டிய அந்த ஞானத்தை ஒரு அம்மா படிய தாண்டாம சொல்றா, இன்னொருத்தர் கசாப கடையை விட்டு வெளியில வராம இத்தனையும் சொல்ற. இது எப்படி சாத்தியமாச்சுவா இருக்கலாம்? ஒரு ஆச்சரியத்துல இருந்தே இன்னும் வெளியில வரல, இப்ப பார்த்தா ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், ரெண்டாவது ஆச்சரியம். எப்படி இதெல்லாம் நடக்கிறது? இந்த ஞானம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? நான் அதை தெரிஞ்சுக்கதான் வந்தேன். புதிரை விளக்கிறதுக்கு வந்தா இன்னொரு புதிர் கிளம்புறது. உடனே பார்த்தா நீங்க இதனுடைய தாத்பரியத்தை சொல்லணும். இதற்கு பதில் எப்படின்னு நீங்க சொல்லியே ஆகணும். அந்த அம்மாவுடைய ஆச்சரியம், உங்களுடைய ஆச்சரியம், ரெண்டுத்தையும் சொல். உடனே உள்ள வாங்கன்னார் அவர். கடையெல்லாம் பூர்த்தி ஆயிடுது, வியாபாரம் எல்லாம் முடிச்சாச்சு, உள்ள வாங்க. உடனே அவர் சொன்னார், வரத்துக்கு யோஜனை பண்ணார். அந்த தர்மவியாதர் சொன்னார், நான் விற்கதான் விற்பேனே தவிர நான் சாப்பிட மாட்டேன்னார். அதனால தைரியமா நீங்க வீட்டுக்கு வரலாம், வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டின்னு போக உள்ள காமிச்சா ஒரு வயசான அப்பா அம்மா இருக்கா. 80 வயசு பெருமானம் உள்ள அம்மா, 85 வயசு பெருமானம் உள்ள ஒரு அப்பா. அப்பதான் அவர் சொல்றார், எங்க 2 பேருக்கும் எதனால ஞான திருஷ்டின்னா இதனாலதான் ஞான சித்தியாச்சு. வயசான அப்பா அம்மா இவாளுக்கு சேவை பண்றதை தவிர வேற எந்த தர்மத்தையும் நான் பண்ணதில்லை. நீங்களும் தான் பாக்குறீங்களே, கசாப கடை வச்சுட்டு இருக்கேன், வேற தனியா ஒரு தர்மம் நான் பண்றதே இல்லை. ஆனா இந்த அப்பா அம்மாவுக்கு பண்ற சேவையினால எனக்கு அபரோக்ஷானுபூதி ஞானம் கூட சித்திச்சிருது. இது நான் கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தை அடையணுங்கிறதுக்காக சேவை பண்ணல, சேவை பண்ணின ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஞானம் வந்து என்ன சேர்ந்துடு. கண்ணை மூடி கஷ்டப்பட்டு பல மாச காலங்கள், பல வருஷ காலங்கள், பல யுகமா இருந்து அடைய வேண்டிய ஞானம். ஆனா அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷ பண்ணி சேவைகள் பண்ணி அவ ஒரு க்ஷணம் சந்தோஷப்பட்டா அப்பேற்பட்ட அந்த ஞானம் சுலபமாக சித்திக்கும். அதனுடைய ரகசியம் இதுதான்பான்னு எடுத்து கொடுக்க ஏன் பகவான் வரமாட்டான்னார்? ஞானமே கிடைக்க கொடுக்கக்கூடியதான இந்த சேவைகள், அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ண ஞானம் கிடைக்கும்.
ஞானம்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஜென்மா இல்ல, பகவான் கீதாச்சாரியன் கீதையில சொல்லும் போது பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதேங்கிறார். அப்பா அர்ஜுனா, ஒரு ஜென்மத்துல சாத்தியம் இல்லப்பா ஞானம்ங்கிறது. பல கோடி ஜென்மாக்கள்ல நீ பிரயாசப்பட்டா கஷ்டித்யததி சித்தையேன்னு ஏதாவது ஒரு ஜென்மா ஒருத்தருக்கு லபிக்கும். அந்த ஞானம் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணா கிடைக்குமோ. அதை தான் பகவான் நிரூபணம் பண்றதுக்காக, இந்த லோகத்துக்கு அதை எடுத்து காட்டணுங்கிறதுக்காக வந்து நின்ன க்ஷேத்திரம் தான் இந்த பாண்டுரங்க. பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனாக இருக்கு. அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ண. இதை சொன்னா போராது, தர்மம் தர்மம்னு சொன்னா போராது, தானே இறங்கி நடத்தி காமிக்கணும். நாரதர்கிட்ட கேட்கிறார், நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் எவ்வளோ பயபக்தியாக இருந்தேன் ராமாவதாரத்தில், அதுபோல இந்த கலியுகத்துல யாராவது ஒருத்தர் இருந்தா சொல்லுங்கோளே, அவளை போய் சத்த பார்த்துட்டு வர. நாரதர் உடனே சொன்னார், நீங்க பண்ற பக்தியை விட இன்னும் சிறந்து விளங்கக்கூடியதான ஒரு பக்தன் இருக்கு. சின்ன வயசுல ஒரு அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா, அவளுக்கு உரிய காலத்துல குழந்தை பிறக்கலன்னு ஒண்ணு அவ என்ன பண்ணினான்னா பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றா. எனக்கு குழந்தை பிறந்தா நல்ல குழந்தையாக பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ண. உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு புண்டலீகன்னு பேரை வச்சு, தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பதிகளை பேரை வச்சு வளர்த்துன்னு வரா. கொஞ்சம் கடைசி காலத்துல பிறந்த குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைக்கு நிறைய செல்லங்களை கொடுத்து வளர்த்தா அந்த குழந்தை நாலொரு மேனியும் பொழுது ஒரு ஒண்ணுமா வளர்றது. அதிலாலையினால அந்த குழந்தை வீணா போயிட்டு. ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி எந்த வஸ்து இருந்தாலும் அது வீணாக தான் போகும். அதிபரிச்சியாது அவஜ்ஞா. குழந்தை அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்கவே இல்லை. அவ உடனே தீர்மானம் பண்ணா, உரிய காலம் வந்தது, கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் சரியா. மனசுல தீர்மானம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அது என்னாச்சுன்னா நேர்மாறுதல் விபரீதமாக போயிடுது. அந்த அம்மா வந்தோன்னு தலைகீழா நிற்கிறான். அப்பா அம்மாவை அடிச்சு விரட்டி விட்டுட்டு, நீங்க ஆத்துல இருக்க வேண்டாம், கிளம்பி போங்கன்ட்டான். அவ உடனே காசிக்கு போகணும்னு கேட்கிறான். எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன், கிளம்பி போங்க. இவன் கூட இருக்கிறதுக்கு நம்மளே தனியா போவோம்னு கிளம்பி போயிட்டா. காசி கஷேத்திரத்தை நோக்கி போயின்னு இருக்கா. ஆனா இவன் என்ன பண்ணா, இவனுடைய மனைவி கேட்கிறா, எனக்கும் காசி போகணும். மனைவி கேட்டா எப்படி சும்மா இருக்கிறது? உடனே ஒரு குதிரையை விலைக்கு வாங்கி அதன் மேல சாமான்கள் வச்சு மனைவியும் அது மேல உட்காத்தி வச்சு கூட்டின்னு போற வழியில அப்பா அம்மா என்னையும் கூட்டின்னு போங்கிறா. கண்டுக்கவே இல்லை, கிளம்பி போயிட்டே இருக்கு. ஒரு சத்திரம் வந்தது. அந்த இடத்துல ராத்திரி தங்கினா. தூக்கம் வரல. ராத்திரி வேளையில அப்படி வெளியில வந்து பார்க்கறான். ஒரு 3 பெண்கள், கருத்த திருமேனியோட இருக்கக்கூடியதான 3 பெண்கள். எய்தாப்புல ஒரு மகரிஷினுடைய ஆசிரமத்தை பகல்லே பார்த்திருக்கான். ஏன் பார்த்தான்னா, இங்கேருந்து காசி இன்னும் எவ்வளவு தூரம்னு தெரிஞ்சு போங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் கேட்க, உடனே அவர் சொன்னார், காசிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. உடனே திட்டினா அவரை பிடிச்சு கோச்சுண்டான். நாங்கெல்லாம் எங்கேருந்தோ காசி கிளம்பி வரோம், தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி காசிக்கு வரோம். ஆனா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நீங்க அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதனால க்ஷேத்திரபாபி நீங்கன்னு வச்சுட்டு போயிட்டோம், திட்டிட்டு பகல்ல. கங்கா ஸ்நானத்தை உத்தேசம் பண்ணி தானே இத்தனை பேர் அங்க போறோம். திட்டிட்டு போனா ராத்திரி வேலையில தூக்கம் வரல, வெளியில வந்து பார்க்கறான். அதே மகரிஷியினுடைய ஆசிரமத்துல 3 பெண்கள் சேவை பண்ணிட்டு இருக்க. விடியறதுக்கு முன்னாடி வந்து சேவையை ஆரம்பிச்சு அந்த 3 ஸ்திரீகளும் வாச பெருக்கிறது, கோலம் போடுறது, துணிகளை தோச்சு உணர்த்துறது, எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்றான். சேவைகளை பண்ணி பூர்த்தி பண்ணும்போது விடியற் கால வேலை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த ஸ்திரீகள் வெளியில வரும்போது வெள்ளை நிறமாக வெளுத்த சுந்தரிகளாக இருக்கு. போகும்போது கருப்பா இருந்தா, விரூபமா விகாரமாக இருந்தா, அவளை பார்த்தா கண்ணு சகிக்கவே இல்லை. மோசமான ஒரு ரூபம். ராத்திரி அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு விடிய காலத்தால வெளில திரும்புறா. வெள்ளை விளையன்னு தேவலோகத்தை ஸ்திரீகளை போல இருக்கா.
ரொம்ப ஊர்வசி மேனகையை போல திகழறான். பார்த்தா இவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. அவள்கிட்ட போய் கேட்கறான், அம்மா நீங்க 3 பேர் யாரு? உங்களுடைய ரூபம் எப்படி மாறினது? கருப்பா இருந்தேல் இப்ப வெள்ளையா இருக்கேல, என்ன காரணம் அது? சேவை பண்ணும்போது அப்படிதான் இருந்தேன், உள்ள போயிட்டு கடைசியா சேவையை பூர்த்தி பண்ணிட்டு வரேன் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, என்ன காரணம்னு கேட்க, எல்லாம் அந்த மகரிஷினுடைய பெருமை. நீர் யாரை திட்டினீரோ அந்த மகரிஷினுடைய பெருமை தான் அது. அவனுக்கு வெதுக்குங்கிற இவரை போய் நம்ம திட்டோமே, அவருக்கு தான் அவ்வளவு மகத்துவம். பகல்ல முழுக்க எல்லா ஜனங்களும் சங்கல்பம் பண்ணி பாவத்தை கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய நதிகள்ல விட்டுடுறோம். அவ 3 பேர் தான் அந்த நதிகள். ஆனா நீங்கள்லாம் விடுற பாபத்தை நாங்க எங்க கொண்டு போய் விடுவோம்? அந்த பாபத்தை நாங்கள்லாம் எங்க போக்கிக்கிறோம்னா, இது போன்ற மகான்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேவையை பண்ணி அந்த பாபத்தெல்லாம் போக்கிக்கிறோங்கிறது அந்த புண்ணிய நதிகள். அவருக்கு சேவை பண்ணா அந்த பாபங்கள்லாம் கருத்த திருமேனியா இருந்தது, இப்ப பாபம் எடுத்து வெளுத்த சுந்தரிகளா மாறிட்டு. அந்த ரிஷியுடைய மகத்துவம் அது. உடனே அவ பார்த்தா இவரை போய் நம்ம திட்டிவிட்டோமே, நேரா அவருக்கு போய் நமஸ்காரம் பண்ணி, எப்படி இந்த தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் வந்து உங்களை நமஸ்காரம் பண்றாளே, இதனுடைய ரகசியம் என்னன்னு நீங்க சொல்லியா? அப்பா எனக்கு வேற எதுவுமே தெரியாது, நான் தான் சொன்னேனே கங்கைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்பதான் அவனுக்கு உணர்றது, கங்கைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படலைன்னு அவர் சொன்னதனுடைய தாற்பயம், கங்கையே ஆத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா. கங்கை ஆத்துக்கு வந்ததுனாலேயே இவருக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மெல்லாம் எதற்கு கங்கைக்கு போகணும்னா நம்ம பாபத்தை போக்கிக்க, அதே கங்கை பாபத்தை போக்கிக்க இவர் ஆத்துக்கு வந்தான்னா அவர் எதற்கு கங்கைக்கு போகணும்? அதனாலதான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். எதனாலன்னா அந்த அப்பா அம்மாவுடைய சேவையை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, நான் அதை மாத்திரம்தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேவையை நான் பண்றதுனாலேயே என்னிடத்துல வந்து இந்த கங்காதி புண்ணிய நதிகள்லாம் வந்து பாபத்தை போக்கும். இது ஏன் இவ்வளோ ஒரு உதாரணம் கொடுத்து சொல்றாருன்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினா பகவானே வரப்போறார், மேல கதையில வரப்போறார். அவர் சொல்றார், இந்த புண்ணியங்களுக்கெல்லாம் மூலம் யாருன்னா அப்பா அம்மா. அவளுக்கு சேவை பண்ணாலே போரும், அதை தவிர வேற எந்த தர்மமும் நான் பண்ணதில்லை. அந்த தர்மம் தான் எனக்கு மேலிட்டு இருக்கு, இந்த பாபத்தை போக்குறதுக்கு அதுவே மூலம்னு சொல்ல என்னாச்சுன்னா, இவ்வளோ நாள் அப்பாவை மதிக்காம அப்பா அம்மாவை திட்டின்னு இருந்த அந்த பையன் புண்டலீகன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தன், நேரா போறான். அவளை தான் இப்ப உதறிட்டு வந்திருக்கானே, நேரா போய் அந்த அப்பா அம்மாவை பார்த்து சரணாகதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவ காலில் விழறான். நீ எவ்வளோ ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுடைய குணம் என்னன்னா, அதை தப்பெல்லாம் போக்கிடுவா, உடனே மன்னிச்சு உன்னை ஏத்துப்போம். அதுதானே அப்பா அம்மாவுக்குடைய. ஆனா இவ எப்படின்னா, சிறிய தப்பு தான் அவ பண்ணியிருப்பா, அதுவும் எதனாலன்னா வயது முதிர்ந்த நிலையில அவ இருக்கிறதுனாலேயே அந்த தப்பை பண்ணியிருப்பா. நீ குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ பண்ணியிருக்க, உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அப்பா அம்மா வேஷ்டி புடவை எல்லாத்துலேயும் மண் பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் போயிருக்கும், மலஜல விசர்ஜனம் பண்ணியிருக்கோம். ஆனா அதெல்லாம் அவ பொருட்டாவே எடுத்துட்டது. அம்மா சொல்லுவா, 2 நாளாக நானும் கவலைப்பட்டு இருந்தேன், இந்த குழந்தைக்கு வயத்து வலி, இந்த குழந்தை சரியாக பாத்ரூம் போலேன்னு. இப்ப இந்த புடவையில போயிடுத்துன்னு நினைக்க மாட்டா, இன்னைக்காவது இந்த வயத்து வலி தீர்ந்ததேன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய அப்பா அம்மா எத்தனை மலை எத்தனை கோவிலுக்கு நம்மளை கூட்டிட்டு ஏறி இறங்கி இருப்பா. அந்த அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணா பகவானே வருவாங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. இவன் போய் நமஸ்காரம் பண்ணா, இவன் பண்ண தப்புகள் அத்தனையும் ஒரே நிமிஷத்துல மறந்துட்டு இந்த குழந்தைய வாரி அணைச்சு தூக்கி முத்தம் கொடுத்து கட்டிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம். அதனாலதான் வேதமே ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ற காலத்துல பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு, பகவானே இந்த பூஜையை நீ ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்கணும்னா, ஒரு அப்பா ஒரு குழந்தைய மன்னிச்சு எப்படி ஏத்துப்பாரோ அது போல ஏத்துக்கணும். வேதம் இந்த வார்த்தையை சொல்றது, பிதேவ புத்திரான் பிரதினோஜுஷஸ்வ. எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் போக்கிடுவார். கடைசியில் அவன் காலில் வேண்டானா மன்னிப்பு கொடுத்து அவனை ஏத்துப்பாரே தவிர வேற எந்த காரியமும் பண்ண மாட்டான். அது போல உன்னை ஏத்துக்கணும்னு வேதமே நம்மளுக்கு சொல்லித்தருது பிரார்த்தனை பண்ற காலத்தில். அப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவா அப்பா அம்மா, அவளுக்கு சேவை பண்ணாலே எல்லாம் கிடைக்கும்.
அப்படிங்கிறத விளக்கறதுக்காகவே பகவான் ஒரு அவதாரம் பாண்டுரங்கனாக இந்த புண்டலீகன்கிற பக்தனுக்கு மேல காட்சி தர போறார். அப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரம் புண்டலீக சரித்திரம். பகவான் எப்படி வந்தார் அந்த க்ஷேத்திரத்துக்கு அப்படிங்கிறதான ஒரு திருக்கதை. நம்மளுக்கெல்லாம் ஒரு 4 நாட்கள் இந்த சத்சங்கத்தை கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ட்ரஸ்டிகள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கா. எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வந்தது மாத்திரம் போராது, எல்லார் இடத்துலையும் இந்த சத்சங்கம் நடக்கிறதுங்கிறத தெரிவித்து, நடக்க போகிற இந்த சத்சங்கத்தை எல்லாருக்கும் தெரிவித்து அவளுக்கும் பிரயோஜனம் ஆகும்படியுமா நடத்தணும். இந்த சத்சங்கத்தை பண்ணணும். யார் யாரெல்லாம் வந்திருக்கேளோ எல்லாரும் நாளைக்கும் வரணும், பல பேரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி நானும் இந்த சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் கோலா விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல மங்களூரு ரமணாய ஸ்ரீமதே सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम बोला पुंडली कवरदा नमः पार्वती पदये समस्त सद्गुरुनाथ महाराज की समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की राम 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 राम. எல்லாருக்கும் ஒரு விஞ்ஞாபனம். வாசல்ல நம்ம ஆசிரமத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விபூதி, சுத்தமான விபூதி. மற்ற விபூதிகள்லாம் நிறைய கிடைக்கிறது. இந்த விபூதியில் என்ன இதுன்னா, நம்ம ஆசிரமத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய கோக்கள்லேருந்து இருக்கக்கூடிய சாணியை வச்சு நிர்மாணம் பண்ணப்பட்டது, தயாரிக்கப்பட்ட விபூதி. இதில் எந்த விதமான கலப்பும் கிடையாது. சுத்தமான விபூதி. யாருக்கு வேணுமோ வாங்கி பிரயோஜனப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.